மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஆணி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆணி மாதம் பிறக்கப்படக்கூடியது ஆணி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை உத்தரம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் 158 டிகிரியிலே கன்னியா ராசி மிதுன லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆணி மாதம் மகர ராசி நண்பர்களுக்கு மாற்றங்களை தருமா? மகர ராசி அதிபதி சனி பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில் குபேரர் பிறந்த நட்சத்திரத்தில் புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் 325 டிகிரியில் இருக்கிறார். தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருந்தாலும் நமக்கு 7.5 நாட்டு சனி நடக்கிறது உறுதி, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக இருக்கிற சிக்கல்கள் நீங்கும். எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கும் சம்மதமே இல்லை. இப்போ கூட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்த மாதிரி இருந்திருந்தா இந்த நேரத்தில் உங்களுடைய வீடியோவே பார்க்கணுன்ற அளவுக்கு அவசியம் இல்லை, ஜோதிடம் பார்க்கணுன்ற அளவுக்கு அவசியம் இல்லாத அளவுக்கு இருந்தேன். ஆனால் இந்த 1.5 வருஷ காலமாக பார்க்காத ஜோதிடம் இல்லைங்க, பார்க்காத காணொளி இல்லைங்க, இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலை. இந்த நிமிஷத்தில் எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். அந்தளவுக்கு பொருளாதாரத்தில் சிக்கல் இருக்குதுங்கன்னு சொல்லக்கூடிய மகர ராசி நண்பர்கள் இருக்க தான் செய்கிறீங்க. அப்பேற்பட்ட மகர ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவானுடைய சாரம் வாங்கிறதும் குரு பகவானுடைய பார்வை 9வது பார்வை உங்கள் ராசி மேலே படுறதும் சிறப்பு. இந்த வகையில் பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுக்கும். பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், கடன் பிரச்சனை நீங்கும்னா கோரையை பிச்சுட்டா கொட்ட போகுது அப்படி ஒன்றும் கிடையாதுங்க. உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரப்போகுது, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி வரப்போகுது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய தொழிலில் ஏற்றம் வரப்போகுது. இந்த மாதத்தில் சூரிய பகவான் அப்படின்றவர் உங்களுடைய ராசிக்கு 8க்குடைய கிரகம், 8வது பாவகத்துக்கு அதிபதி, அஷ்டமஸ்தானாதிபதி. அப்போ 8க்குடைய கிரகமான சூரிய பகவானுடைய வீட்டை உங்களுடைய ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்திலிருந்து சூரிய பகவானுடைய வீட்டை பார்க்குறார். ஆனால் அந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தில் இருக்கிறார். எப்போவுமே கெட்டவன் கெட்டினால் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. 8க்குடைய கிரகம் 6வது பாவகத்தில் ஏறி செவ்வாவுடைய சாரம் வாங்குறாரு. ஆணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆணி மாதம் 7ஆம் தேதி வரை அதுவும் நமக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா செவ்வா அப்படின்ற கிரகம் உங்களுடைய ராசிக்கு மகர ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி. செவ்வா நமக்கு பாதகாதிபதியாகவே இருந்தாலும் செவ்வாவுடைய வீட்டை உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பார்க்குறார். 3வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய 4வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வா 4வது பாவகத்தில் இருக்கும் பொழுதே சனி பகவான் பார்க்குறாரு. 10வது பார்வையாக விருச்சகத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தை சனி பகவான். அப்போது செவ்வாவுடைய சாரம் வாங்கிய சூரிய பகவான் இந்த நேரத்தில் நமக்கு நல்லது செய்து தான் ஆகணும். படிப்பில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும், படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும், வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். வேண்டா வெறுப்பாக நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன் சார், நிச்சயமாக சொல்கிறேன் இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் கண்டிப்பாக பதவி உயர்வு வரப்போகுது. டெம்பரவரியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு பர்மனெண்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் கொடுக்கும். வேலை வாய்ப்பே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார், இந்த நேரத்தில் ஒரு புதுமையாக வேலை செய்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் ஏற்படுத்திட்டோம். ஒரே வார்த்தை சொல்லட்டுமா, வாங்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஒரே மாதத்தில் எல்லாம் நடந்துருமா? குழந்தை பிறந்த உடனே நடந்துடுறது இல்லைங்க. இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, இந்த மாதத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய விருட்சமாக வரும். இந்த மாதத்தில் நீங்கள் தொடங்கக்கூடிய தொடக்கம்தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு.
இன்றைக்கி பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஆரம்பத்துலேருந்து தானே வந்திருக்கோம், ஒன்றுலேருந்து தானே வந்திருக்கோம். எடுத்த உடனே 100லேருந்து எந்த நிறுவனம் வரலையே. அப்போது மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதம் இந்த ஆணி மாதம். பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காமல் போகிறதும் உங்களுடைய சொந்த சௌகரியம். அதுபோக ஆணி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஆணி மாதம் 21ஆம் தேதி வரை 8 கிரகம் சூரிய பகவான் 6வது பாவகத்தில் மறைஞ்சி ராகு பகவானுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் வரார், சிவனுடைய நட்சத்திரத்தில் வரார். ராகு நம்ம ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கிறார். நம்ம ராசிக்கு கெட்டவராக இருந்தாலும் 3வது பாவகத்தில் இருக்கிறார். ராகுடைய சாரம் வாங்கிய 6வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் நமக்கு நல்லது செய்தாகணும். அப்போது புதுமையான முயற்சிகள் அதிகமாக வரும். வெளியூர் போகலாமா, வெளிநாடு போகலாமா, வெளிநாடு சார்ந்த வேலைகள் செய்யலாமா, விற்காத சொத்து விற்கிறதுக்கும், கொடுக்காத இடத்துல வந்து சேர்றதுக்கும், காசு பணம் வாங்கிட்டு கொடுக்கல, இல்லை வராத பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக வரப்போகுது. இந்த மகர ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, பலவிதமான யோசனைகள் அதிகமாக வரும் இந்த நேரத்தில். பொதுவாகவே இந்த மகர ராசியில் பிறந்தவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், மற்றவங்களுடைய வார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட உங்களுடைய மனசுக்கும் உங்களுடைய வார்த்தைக்கும் அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கிடுவீங்க. 1000 பேர்கிட்ட சந்தேகம் கேட்டாலும், யோசனைகள் கேட்டாலும் உங்கள் மனசில் படுறது தான் கடைசியில் செய்வீங்க. இதுதான் மகர ராசி நண்பர்களுடைய குணமும் கூட. நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியும். சாதிக்கிறது அப்படி கிடையாது. ஒரு சில நேரத்தில் ஒரு சிலரால் தான் சாதிக்க முடியும். மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் என்ன காரணம் அப்படின்னா, தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன். மகர ராசி நண்பர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் தானே. அப்போ அந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்துக்கு 22ஆம் தேதி வரார். ஆணி மாதம் 22ஆம் தேதி வரார். 10 நாள் பிரகாசமான நாள். ஆணி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து ஆணி மாதம் 32ஆம் தேதி வரை, 32ஆம் தேதிக்கு மேலேயே கிட்டத்தட்ட 20 நாள் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் சுக்கிரன் வந்து உங்கள் ராசியை பார்ப்பார். சுக்கிர பகவான் உங்கள் ராசியை பார்க்கறது ஒன்றும் அதிசயம் கிடையாது. 10 கிரகம் தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனாலும் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய், அந்த செவ்வாய் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இருந்து செவ்வாயுடைய பார்வை சுக்கிர பகவான் வாங்கி சுக்கிரன் உங்களை பார்க்கறதுனால நிச்சயம் திடீர் யோகம் உண்டு. ஒரு சில நண்பர்களுக்கு திடீர்னு ஒரு மனம் உருவாகும். 10 வருஷமாக நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க, தனியாக ஒரு நிறுவனம் தொடங்கணும், இல்லை சொந்தமாக ஒரு வீடு வாசலை வாங்கணும், இல்லை வெளிநாடு போகணும், இல்லை வெளிநாடு சார்ந்த வேலைகள் செய்யணும். இந்த மாதிரி கனவு அப்படின்றது, மனக்கோட்டை அப்படின்றது எல்லாரும் கட்டதானே செய்கிறோம். யாருமே நெசத்தில் கோட்டை கட்டுறது இல்லையே. அப்போது மகர ராசி நண்பர்கள் கட்டி இருக்கக்கூடிய மனக்கோட்டை இந்த தருணத்தில் ஆணி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து ஆணி மாதம் 32ஆம் தேதிக்குள்ளார 10 நாள் டைம் கொடுக்குறேன்னுங்க. நெசத்துலேயே நீங்கள் கோட்டை கட்டுற அளவுக்கு நெசமாக அருமையான நேர காலங்கள் இது, அற்புதமான நேர காலங்கள். தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன், லாபஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சுக்கிர பகவானுடைய சாரத்தில் இருந்து சுக்கிர பகவானை பார்க்கறது சிறப்பு. அதுபோக சுக்கிர பகவானை மட்டும் பார்க்க போகிறதில்ல சுபஸ்தானாதிபதி, சுக்கிர பகவானுடைய வீடு உங்கள் ராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு செவ்வாய், லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு செவ்வாய். இது எல்லா அமைப்புகளும் இந்த மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மாற்றங்கள் தரக்கூடிய தருணமாக தான் அமையும். இதில் மாற்று கருத்து இல்லை. குரு பகவானுடைய சாரத்தில் நமக்கு சூரிய பகவான் 21ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரைக்கும் வரார். அந்த நேரமும் நமக்கு எப்படி இருக்கும்னா, புத்திர செல்வம் உருவாகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். உடல் தேகத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவு சரியாகிறதுக்கான நேரமாகவும் இருக்கும். ஏன்னா 8 கிரகம் 6வது பாவகத்தில் 12வது பாவகத்துக்கு அதிபதி சாரம் வாங்கியிருக்கிறது. அப்போது நமக்கு உடல் உபாதைகள் கம்மியாகும், உடல் உபாதைகள் சரியாகும்.
என்ன தொந்தரவுனே தெரியல, என்ன வியாதினே தெரியல, மருத்துவ செலவு மட்டும் குறையல அப்படின்னா இந்த நேரத்தில் 100% மருத்துவ செலவுகள் குறையும், உடம்புல இருக்கிற தொந்தரவுகள் சரியாகும், இல்லை உங்களுடைய வியாதிக்கு மருந்து கிடைக்கும். எது எப்படி இருந்தாலும் இது வரைக்கும் நான் என்னென்னவோ செய்து பார்த்துட்டேனுங்க, என் உடம்புல இருக்கிற தொந்தரவு சரியாகலைன்னா ஆனி மாதம் 21 தேதிக்கு மேற்கொண்டு 32 தேதிக்குள்ளார இந்த 13 நாளில் ஆயுள் ஆரோக்கியம் சரியாகிறதுக்கான ஒரு தருணத்தை அனுகூலத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. ஆக உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, என்ன சூட்சமம் நடக்குதுன்றது எனக்கு தெரியல. ஆனாலும் வரக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் 100% சாதகமாக இருக்குதுன்றதில் மாற்று கருத்து கிடையாது. காற்றுள்ள போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்புகள் இருக்கும் பொழுது சரியான முறையில் உங்களுடைய சாதகத்தை பார்த்து என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்றதை பார்த்து சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. 100% வெற்றி உங்களுக்கு. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.